என்ற தாய் ஒன்றரை என்ன வேண்டிக்கிட்ட தகப்பா, ஒரே ஒரு பொண்ணு எனக்கு பேசி முடிச்சு எப்படியாவது கல்யாணம் ஆகுதானே என்ற தாய் வேண்டிக்கிட்ட. அதை நிறைவேற்றல உனக்கு ஏன் தகப்பா இவ்வளோ கஷ்டம்? என்ற தாய் உனக்காக சேவலையும் வேலையும் சாத்திரன்னு வேண்டிக்கிட்டாங்க. அந்த கடமை செய்ய நான் வந்திருக்கேன். ஆனால் நீ உன் கடமை தவறிட்டிய முருகா. கூடிய சீக்கிரம் என்ற தாயோட ஆசையை ஆசையாக நினச்சி சீக்கிரம் நிறைவேற்றுற. இல்லைனுங்கிற இந்த இனியவேல் என்ன செய்வான்னு எனக்கே தெரியாது. இப்படி என்று அந்த இளைஞன் முருகனை பார்த்து ஏசிக்கொண்டிருந்தான். அப்போது 2 அரக்கர்கள் வந்தார்கள். வந்த அரக்கர்கள் அந்த இளைஞனின் கையை பிடித்து காற்றில் பறந்து சென்றனர். ஆம், அவர்கள் மாய அரக்கர்கள். ஒரு மந்திரவாதி ஏவி இந்த இளைஞனை கடத்தி வர சொல்லியிருந்தார்கள். முருகனின் கோயிலில் எவ்வாறு அந்த அரக்கர்கள் வந்தார்கள் என்றால் அனைத்தும் அவனின் விளையாட்டே. அந்த அரக்கர்கள் அந்த இளைஞனை காற்றில் தூக்கி கொண்டு செல்லும்போது அந்த இளைஞன் பயத்தில் அலறினான், கதறினான், துடித்தான். அந்த அரக்கர்கள் எதையும் கண்டு கொள்ள அவனின் அலறலை ரசித்து கொண்டே இருந்தனர். அவன் அந்தரத்தில் பறந்து செல்லும்போது அவன் வானத்திலிருந்து பூமியை பார்த்தும்போது அவனின் கண் விழிகள் மொழியை விட்டு பிதுங்கி வெளியே வருவது போன்று அவனுக்கு காட்சி அளித்தது. காற்றில் பறந்து சென்ற அந்த மாய அரக்கர்கள் அந்த இளைஞனை ஒரு இருட்டான அறைக்குள் ஒரு குகைக்குள் தூக்கி சென்றனர். குகை ஆரம்பத்தில் இருளாக இருந்தது. உள்ளே செல்ல மின்மினி பூச்சிகள் பறந்து வந்தது. வௌவால்கள் அவனின் மூஞ்சின் மீது பட்டு இருந்தது. அந்த வௌவால்களை பார்த்ததும் அவன் அலறினான், கத்தினான், என்னை விட்டுருங்க என்று அந்த மாய அரக்கர்களிடம் அவன் கெஞ்சினான். அந்த அரக்கர்கள் எதையும் கண்டு கொள்ளாமல் அந்த இளைஞனை அந்த குகைக்குள் உள்பகுதியில் இழுத்து செல்ல அந்த குகை நடுப்பகுதி பிரம்மாண்டமாக இருந்தது. பிரம்மாண்டத்தில் ஒரு இருக்கை இருந்தது. அந்த இருக்கையில் ஒரு மந்திரவாதி அமர்வதற்கான அனைத்து அறிகுறிகளும் இருந்தது. அந்த இருக்கையானது எலும்பு கூடுகளால் ஆன இருக்கையாக இருந்தது. அதே சமயத்தில் அந்த இளைஞனை ஒரு சிறையில் அடைத்தனர். அந்த சிறைக்குள் வௌவால்கள் அவன் மேலும் கீழும் பட்டது. அவன் அந்த அரக்கர்கள்ட்ட, என்ற அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு புள்ள, என்ற தாய்க்கு நான் ஒரே ஒரு மக, என்னை விட்டுருங்க என கெஞ்சினான். அந்த அரக்கர்கள் எதையும் கண்டு கொள்ளவில்லை. அந்த இளைஞனை சிறை வைத்தனர். அப்பொழுது அந்த குகையில் ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டை வழியாக ஒரு வெள்ளை எலி வந்தது. வெள்ளை எலி அவனை மேலேயும் கீழையும் பார்த்தது. அவன் மேலே ஏற ஆரம்பித்தது. அவன் தலையில் விளையாட ஆரம்பித்தது. அந்த வெள்ளை எலியை பார்த்து அவன் மிகவும் பயந்து போனான். பயம் அவனை மூளையை மழுங்கடித்தது. அவன் என்ன செய்கின்றான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அந்த வெள்ளை எலியை கண்டு கூட அவன் பயந்து நடுங்கினான். அந்த வெள்ளை எலி காலில் மிகப்பெரிய மந்திரவாதியாக நினைத்து கெஞ்சினான். ஆனால் அந்த வெள்ளை எலி அவனை பார்த்து கெக்க சிரித்தது. அந்த சமயத்தில் திடீரென ஒரு மந்திரவாதி அவிடம் வந்தவன் அந்த இளைஞனை பார்த்தான். தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி ஆகாயத்தில் அவனை தூக்கி நிறுத்தினான். அந்தரத்தில் இருக்கின்ற இந்த இளைஞன் கண் முன்னே அவனது மாய மந்திரப்பத்தில் ஒரு உருவத்தை காட்டினான். அந்த உருவம் வேற யாரும் இல்லை, அந்த இளைஞன் இனியவேலின் தாய். தன் தாயை பார்த்ததும் அந்த இளைஞன் அதிர்ச்சிக்கே சென்று விட்டான். அந்த மந்திரவாதி அந்த இளைஞனை பார்த்து, உன் தாய் உனக்கு உயிரோடு வேண்டுமென்றால் நான் சொல்லும் காரியத்தை நீ முடிக்க வேண்டும், இல்லை என்றால் உன் தாயின் மரணம் என் கரம் கொண்டு நிகழும் என்று மிரட்டினான். அந்த மந்திரவாதியின் பேச்சை கேட்டது அவனின் உயிர் நாடியும் உயிரும் ஆகாயத்தில் பறப்பது போன்று அவனுக்கு தோன்றியது. பூம்பும் மாடு போன்று அவன் அந்த மந்திரவாதியின் பேச்சுக்கு அனைத்துக்கும் தலையாட்டினான். அவன் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்றான் அந்த இனியவேல் என்கிற இளைஞனை. அங்கு அவனுடைய மந்திரப்பந்தில் ஒரு வெள்ளியாலான கை கிளவுஸை காட்டினான். இந்த கை கிளவுஸை நீ எனக்காக ஒரு இடத்துலேருந்து திருடிக்கிட்டு வரணும். அப்படி நீ திருடிக்கிட்டு வந்தினா உன் குடும்பத்தையும் சரி உன்னையும் சரி உயிரோட விட்டுற, இல்லைனுங்கிற உன்னோட தாயை எங்கிருந்தேனா யமன்கிட்ட அனுப்பிடுவேன் அப்படின்னு மீண்டும் மிரட்டினான். அந்த மந்திரவாதியின் பேச்சுக்கு பயந்து அந்த இளைஞன் அந்த கை கிளவுஸை எடுத்து தருவதாக வாக்கு கொடுத்தான். அப்போது கூட இருந்த அந்த வெள்ளை நிற எலியானது அவனிடம் வந்தது. இந்த வெள்ளை எலியையும் நீ வச்சுக்க, உனக்கு உதவியாக இருக்கும் என அந்த இளைஞனிடம் மந்திரவாதி சொன்னான். அந்த வெள்ளை எலியானது மந்திரவாதியை பார்த்தது. நான் என் குடும்பத்தோடு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், எப்போ உன் கண்ணில் போட்டோன்னா அப்போயே என் குடும்பத்தை அழித்து என்னை இங்கே தூக்கியாந்து வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு வைக்கிறேன் பார் ஒரு நாள் பெரிய வேட்டா அப்படி என்று நினைத்து கொண்டது மனதில் அந்த வெள்ளை எலியானது. அந்த இளைஞனும் அந்த வெள்ளை எலியும் மியூசியத்துக்கு சென்றன. மியூசியத்தில் அந்த
வெள்ளியாலான கை கிளவுஸ் ஒரு கண்ணாடி பேழைக்குள் இருந்தது. அந்த பேழைக்குள் இருந்த கண்ணாடி கிளவுஸை திருட அந்த இளைஞன் முயற்சி பார்த்தான். ஆனால் மிகவும் பாதுகாப்பாக இருந்த கை கிளவுஸை அவனால் எதுவும் செய்ய முடியாது. அந்த சமயத்தில் ஒரு கருப்பு நிற பெண் அந்த கண்ணாடி கிளவுஸை வெள்ளியாலான அந்த பெட்டிக்குள் இருந்து எடுத்தாள். அப்போது காவல் அதிகாரிகள் அந்த பெண்ணை சூழ்ந்து கொண்டனர். சூழ்ந்து கொண்ட அந்த பெண் ஆனவள் பயத்தில் வெள்ளி கிளவுஸை கீழே போட்டாள். அப்போது அந்த வெள்ளை நிற எலியானது அந்த வெள்ளி கிளவுஸை யாரு கண்களுக்கும் புலப்படாமல் தூக்கி கொண்டு வந்தது. அதை இணையவேலும் பார்த்தான். வெள்ளை எலியை பின்தொடர்ந்து இணையவேலும் சென்றான். அந்த வெள்ளை எலியிடமிருந்து வெள்ளி கிளவுஸை இணையவேல் வாங்கினான். இடது கையில் வைத்து கொண்டிருந்த போது அந்த வெள்ளி கிளவுஸானது அவன் கையில் பொருந்திய அந்த கிளவுஸானது அவன் கையை விட்டு எடுக்க முயற்சி செய்தான். ஆனால் அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த வெள்ளி கிளவுஸை அவன் கையிலிருந்து அவனால் பிரிக்கவே இயலவில்லை. அவன் கையோடு கையாக ஒட்டிவிட்டது.